வீட்டிலிருந்து மதிய உணவு கொண்டு வந்த முதலமைச்சர் விஜய். இருக்கைக்கு பின்னால் இருந்த வெள்ளை துண்டை எடுக்க சொன்ன முதலமைச்சர் விஜய். தன்னுடைய கான்வாயால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க மாற்று யோசனை செய்த திரு விஜய் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசா கொண்டு போக ட்ரை பண்ணீங்கன்னா அது ஒரு சிலருக்கு பயங்கரமா இருக்கலாம். ஆனா பல பேருக்கு வெறுப்பா தான் இருக்கும். எங்க அண்ணன் அவரே பல் வளர்க்குறாரு, அவரே குளிக்கிறாரு, அவரே சாப்பிட்றாரு, அவர் சாப்பாட்டை அவரே கையால் எடுத்து அவரே அவனோட வாயில வைக்கிறாரு, அவர் காலில் நடந்து போறாரு, அவரோட பேண்ட்டை போறாரு, அவரோட சட்டையை போடுறாரு, அவராவே போயிட்டு அவரோட கார் சீட்ல உட்கார்றாரு, அவருக்கு தண்ணி தாக எடுத்து அவரே வாட்டர் பாட்டிலையோ இல்ல சொம்பையோ எடுத்து அவரே அதை எடுத்து அவரோட வாயில வச்சு அவரே தண்ணியை குடிக்கிறாரு. அவருக்கு ரெஸ்ட் ரூம் போடணும்னு தோணா அவரே நடந்து போய் ரெஸ்ட் ரூம் போறாரு. ரெஸ்ட் ரூம் போய் வந்து அவரே குழாவோட தண்ணியை திறந்து கையை கழுவுறாரு அப்படின்னு சொல்லி அவர் நின்னா செய்தி, உக்காந்தா செய்தி, வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தா செய்தி, வீட்டுக்கு பின்னால இருக்க வெள்ளை துணி எடுத்தா செய்தி, கான்வாய் போனா போக்குவரத்து நெரிசல் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒரு மாற்று யோசனை சொன்னா ஒரு செய்தின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பாவே நல்ல ஆட்சியை கொடுக்கவே முடியாது. மேபி உங்களுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க லேட்டா வந்திருக்கலாம், போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமா இருந்திருக்கலாம், சேருக்கு பின்னாடி வெள்ளை துண்டை போட்டு இருக்கலாம், மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக தலைமைச் செயலகத்துல இருந்து வீட்டுக்கு போயிருக்கலாம், சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அரசு பணத்தை விரயமாக்கியிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதனால தீய சக்தி பண்ணதெல்லாம் நாங்க பண்ணல, அதனால நாங்க தூய சக்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாவே சரியான ஆட்சியை இருக்க முடியாது. தப்பு பண்ணவங்க சரியான ஆட்சியை தரல, தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க தப்பு பண்ணல அப்படின்றது மட்டுமே நல்ல ஆட்சியா இருக்க முடியாது. நீங்க சரியானது செய்யணும், தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும். அப்பதான் இந்த தாவேகாவோட ஆட்சி சரியான ஆட்சியா இருக்க முடியும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை திரு விஜய் அவர்களோட உத்தரவின் பேர்ல பரப்புறாங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்புறாங்கன்றது தெரியல. ஆனா இதே மாதிரி செயல்கள் தொடர்ந்து நீடிச்சா அது திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாவே நல்ல விஷயம் இல்லை. இங்க ஒரு சின்ன பின்குறிப்பு என்னன்னா, திரு விஜய் அவர்கள், தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு விஜய் அவர்கள், தமிழ் சினிமாவோட தளபதியான திரு விஜய் அவர்கள் தன்னோட வீட்டுல இருந்து காலைல சமைச்ச சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு வந்து மதியானம் சாப்பிட்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா பேசப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருந்தாருன்னா நான் கண்டிப்பா அவரை பாராட்டுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் காலையில செஞ்ச சாப்பாட்டை காலையில செஞ்சு அதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்து மதியானம் அந்த சாப்பாட்டை திரு விஜய் அவர்கள் சாப்பிட்டுருப்பாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாவே டவுட் தான். ஏன்னா திரு விஜய் அவர்கள் பான் வித் சில்வர் ஸ்பூனா பிறந்தவர்ன்றது தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஏன் திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் பிறந்த காலகட்டத்துல எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருந்தது, எங்க அப்பா அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் வளர்ந்த உடனே திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பெரிய டைரக்டர் ஆயிடுறாரு. திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பெரிய டைரக்டர் ஆனதுனால திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே வேலைக்கு வகை வகையா சாப்பிட்டுருப்பாரு. அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் நடிகராகிறாரு. திரு விஜய் அவர்கள் பெரிய நடிகராகிறாரு. திரு விஜய் அவர்கள் தளபதி என்ற ஸ்டேஜுக்கு உயர்ந்துடுறாரு. திரு விஜய் அவர்கள் தளபதி என்ற ஸ்டேஜுக்கு சினிமால உயர்ந்ததுனால அவரோட சினிமா ஷூட்டிங்ல கண்டிப்பாவே வகை வகையா சூடா சுவையா உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கும். கண்டிப்பாவே திரு விஜய் அவர்கள் காலையில சமைச்ச உணவை மதியானம் சாப்பிட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் சார்ட்டர் ஃபைட்ல தான் போனாரு, கேரவன்ல தான் பயணிச்சாரு, எல்லா நாளும் வெளியே வரல, பல நாட்கள் லீவ் எடுத்திருந்தாருன்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலுமே திரு விஜய் அவர்கள் காலையில சாப்பிடணும்னா காலையில சமைப்பாங்க, மதியானம் சாப்பிடணும்னா மதியானம் சமைப்பாங்க, இல்ல நான் 3 மணிக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாருன்னா 3 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா சமைப்பாங்க. நைட்டு 8 மணிக்கு சாப்பிடணும்னா ஒரு 7 மணிக்கு சமைக்க தொடங்குவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாவே திரு விஜய் அவர்கள் சூடா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவாருன்றது ஒரு சின்ன கெஸ்ஸிங். இதுல என்னன்னா, மே மாசம் நடந்துட்டு இருக்கு, கத்திரி வெயில் நடந்து முடிஞ்சு வெயில் சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் காலையில செஞ்ச சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு வந்து மதியானம் சாப்பிட்றாரு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா தான் இருக்கும்ன்றது அவரோட தனிப்பட்ட கருத்து. ஒருவேளை உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் காலைல செஞ்ச சாப்பாட்டை இந்த வெயில்ல அந்த சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு ஆபீஸுக்கு வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது அடுத்த விஷயம். ஒருவேளை இது எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாருன்னா தனிப்பட்ட முறையில திரு விஜய் அவர்களை பாராட்டுறேன். பாராட்டினாலுமே கூட அதை ஒரு பெரிய விஷயமா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா நீங்க கொண்டு போறத நான் கண்டிப்பாவே வரவேற்க மாட்டேன்றதை மட்டும் நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அதனால மைடியர் சிஎம் சார், நீங்க விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய்னு சொல்லி வெற்றி பெற்று தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டீங்க.
நீங்க ஒரு நல்ல விஷயத்த, ஒரு புதுமையான விஷயத்த, ஒரு இனோவேஷனான முடிவு எடுத்து தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு போகலாம்ன்றத மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு காலையில என்ன சமையல் செய்யலாம், மதியானம் திரும்ப எப்படி தலைமை செய்யறதுல சாப்பிடலான்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அது கண்டிப்பாவே உங்களோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை.